بسم الله الرحمن الرحيم. عن ابن مسعود رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ألا وإن روح الأمين نفث في روعي أنه ليس من نفس تموت حتى تستوفي رزقها فاتقوا الله وأجملوا في الطلب ولا يحملنكم استبطاء الرزق أن تبطلوا بمعاصي الله تعالى. அல்லாஹ் நல்லடியார்களே, முஃமின்களுடைய உள்ளத்துல தினந்தோறும் மனதில் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு ஹதீஸ். ரொம்ப தெரிஞ்ச விஷயமா இருக்கும். இதை நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தோம், அது சரியான முடிவு பெறும். முதல்ல இதை விளங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை விளக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயின் வயிற்றில் விந்து துளியாக அவன் சேர்க்கப்படுகின்ற பொழுது, அதாவது குழந்தை பிறப்பதற்காக கபூல் செய்யப்பட்ட விந்து துளியாக அது சேர்க்கப்படுகின்ற பொழுது 40 நாட்கள் எப்படி இருக்கும். அப்போ ஒரு மலக்கு சொல்வார், இரப்பி நுத்ஃபா அப்படிங்கிறார், இறைவனே விந்து துளி அப்படிங்கிறார். அதன் பிறகு ஒரு 40 நாள் அப்படி எல்லாம் ஜெலஷான் ஒரு மென்று போடப்பட்ட ஒரு சக்கையாக அது 40 நாள் தொங்கிட்டு இருக்கும். அப்ப சொல்லுவாரா, இரப்பி அலகா, இது ஒரு சதை பிண்டமாக கிடக்கு. அதுக்கப்புறம் சொல்லுவாரா, ஒரு 40 நாள் இரப்பி முதுகத்தும், அப்படி சதை பிண்டமாக மாறிடுச்சு. இப்போ எல்லாம் ஜெலஷான் தன்னுடைய ரூஹ ஊத நினைக்கின்ற பொழுது குழந்தையின் கருணை அதான் சொல்லுவோம் குர்ஆன்ல, தன்னுடைய ரூஹ ஊதுல தான் சொல்லுவோம். அப்ப ரூஹ ஊதுறதுக்கு முன்னாடி அப்ப அந்த வானவர் கேட்பாரு, யா அல்லாஹ், இந்த குழந்தை ஆனா பெண்ணா முதல் கேள்வி அது நிர்ணயிக்கப்படும். அடுத்து இந்த குழந்தை நர்பாகியசாலியா துர்பாகியசாலியா அதுவும் நிர்ணயிக்கப்படும். அதன் பிறகு அந்த குழந்தை வாழ்வாதாரம் எவ்வளவு கேட்கப்படும், அது நிர்ணயிக்கப்படும். அதன் பிறகு அந்த குழந்தை எவ்வளவு ஆயுட்காலம் அப்படிங்கிறது கேட்கப்படும், அதுவும் நிர்ணயிக்கப்படும். நிர்ணயிக்கப்பட்ட பிறகுதான் அந்த கருவுடன் அல்லாஹ் ஷான் உயிரை கொடுக்கிறான், ஊதி கொடுக்கிறான். எதுக்காக நம்ம சொல்லணும்னா, நம்ம உள்ளத்துல வரணும், இதை கொண்டு எப்படி நம்ம வாழ்க்கையை சரியாக்கணும். தாய் வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வும் நம்முடைய வெளி வாழ்க்கையை சரி பண்ணணும். என்ன சரி பண்ணணும் அப்படின்னா, மிக முக்கியமான விஷயம், இந்த மனிதன் அங்கலாய்த்துக் கொள்வதும் வழிகேட்டில் செல்வதற்கும் அல்லாஹை மறப்பதற்கும் அனைத்துக்கும் காரணம், அதிகபட்ச காரணம் ரிஸ்கை தேடுவது. ரிஸ்கை தேடுறதுதான் இவன் தவறான வழியில போகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு படிச்ச ஹதீஸ்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அந்த மனிதனுடைய ரிஸ்கை நிர்ணயிக்காமல் அல்லாஹ் அதற்கு முடிவை கொடுப்பதே இல்லை. அதற்கு எவ்வளவு ரிஸ்க் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அந்த ரிஸ்கை பூர்த்தியாக்காமல் அந்த உயிர் இந்த உலகை விட்டு தெரியாதுதான். நம்ம உள்ளத்துல வரணும். இந்த தன்மை உள்ளத்துல ஆழமா பதிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த ரிஸ்கை ஹராமான வழியில தேடணும். முதல் விஷயம், இதை நம்ம ஆழமா உள்ளதை பதிய வச்சுட்டோம்னா, முதல் விஷயம், எனக்குள்ள ரிஸ்க் அல்லாஹ் தராம என்னை மரணிக்க செய்ய மாட்டான் அப்படின்ற சிந்தனை வந்துருச்சுன்னா முதல் விஷயம் மனதுக்கு நிம்மதி கிடைக்கும். முதல் விஷயம் நிம்மதி கிடைக்கும். 2வது விஷயம், நாம் ஹராமான வழியில் செல்வதற்கு தயாராக மாட்டோம். 3வது விஷயம், எதை அல்லாஹ் கொடுக்குறானோ ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்திக்கிட்டே அப்படி போயிட்டே இருக்கும். 4வது விஷயம், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அமல்ல இந்த குறைய வைக்க மாட்டோம். இதை நான் செஞ்சா எனக்கு இந்த ரிஸ்க் கிடைக்காம போயிடும். நான் இப்ப துணைக்கு போனா இந்த ரிஸ்க் கிடைக்காம போயிடும். நான் இதை செஞ்சா ஹஜ்ஜுக்காக ஒரு முயற்சி எடுக்கலாம், அந்த 1.5 மாத காலம் என்னுடைய வருமானம் வீணா போயிடும், நினைக்கவே தேவையில்லை. அல்லாஹ் எவ்வளவு எழுதியிருக்கானோ நிச்சயமாக நம்ம வந்து அடைந்தே தீர்வு அவருடைய சிந்தனை வந்துருச்சுன்னா இந்த 4 விஷயம் நமக்கு தன்னால வந்துடும். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருஷம் அமல்களின் பயிற்சியே கொடுக்கணும். எதுவுமே கடமையான தொழுகையோ ஜகாத்தோ எதுவுமே கடமையான 13 வருடம் மக்களா இருக்கும் பொழுது என்ன கொடுத்துட்டாங்கன்னா நம்பிக்கையை கொடுத்துட்டாங்க. அல்லாஹ் தருமான நம்பிக்கை கொடுக்கறனால வாங்க புறப்பட்டு போலாம் அப்படின்னு எல்லா சஹாபாக்களும் தன்னை இருக்கிறத கொடுத்துட்டு 0வா போறாங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு, வெறும் 0. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு இருக்காங்க மதீனாவுக்கு, 0. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவ்வளவு சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்க, 0ல போறாங்க. எனக்கு அல்லாஹ் என்ன விதிச்சிருக்கானோ கண்டிப்பா கிடைக்குங்கிற நம்பிக்கை வச்சாங்க அந்த 13 வருஷத்துல. அதே போல சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா பெரும் செல்வந்தர மாறி இருந்தார். ஒட்டுமொத்த சாவி கருவூலத்தையும் அந்த பாலைவன வெளியில காப்பீடுகளை கொடுத்துட்டு தான் போனாங்க. அவர் போகும்போது அந்த சொத்து 0 தான். எல்லாருமே மதீனாவுக்கு நுழைய பொழுது 0வா நுழையாங்க. எப்படி நுழைய முடிஞ்சிச்சு அப்படின்னா, நம்மளால ஒரு தொழுகைக்காக கூட நேரத்தை ஒதுக்க முடியும். வியாபாரத்தை அல்லது இன்னும் பிற விஷயங்கள் ஒன்று பொழுது நம் சிந்தனையில தோணும், வியாபாரத்தை நஷ்டத்தை ஏற்படுத்தும்,
அவங்க தன்னுடைய ஊரை வாழ்ந்த வாழ்வாதாரம் அத்தனை விட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா மனசுல பதிஞ்சிருச்சு. எனக்கு எல்லாம் என்ன விடுதிச்சிருக்காரோ அது கிடைத்தே தீருங்கிற நம்பிக்கை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்துல் அவுஃப் மதீனாவுக்கு வந்த பிறகு ஒரு மனிதத்தை சாட்டினாங்க. அவரு சொன்னாரு, நீங்க ரசூலுல்லாஹ் இருந்தாரு, எல்லாம் அப்படி இருந்தாரு, மார்க்கத்துக்கு அவ்வளவு எல்லாத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த நிலத்தை தர, நீங்க வந்து அதனுடைய வருமானத்தை பாத்துக்க, என்னுடைய 2 மனைவிகள்ல எது உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க, நான் தலா கொண்டு நீங்க மனம் முடிச்சுக்கணும். அவ்வளவு தயாரா இருந்தாரு மதீனத்து அன்சாரி. அப்துல் அவுஃப் சொன்னாரு, அல்லாஹ் எனக்கு எதை விதிச்சிருக்காரோ கண்டிப்பா கிடைக்கும், நீங்க சொன்னது எதுவுமே தேவை, நீங்க சொன்ன வார்த்தைக்கு நன்றி, எனக்கு வந்து எங்க வந்து பஜார் இருக்கின்றத மட்டும் காட்டுங்க, சந்தையை மட்டும் காட்டுங்க. அதன் பிறகு அப்துல் அவுஃப் சொல்றாங்க, நான் புரட்டுவதின் கீழெல்லாம் தங்கத்தை தான் பார்த்தேன். உள்ள போய் நம்பிக்கையோட போறாங்க. மீண்டும் பெரிய ஒரு செல்வந்த சஹாபியா மாறினாங்க. உள்ளத்துல ஆழத்துல பதியணும், அல்லாஹ் எனக்கு ரிஸ்க்ல என்ன விதிச்சிருக்கானோ கண்டிப்பா கிடைக்கும்னா இந்த 4 விஷயங்கள் நம்ம கிடைக்கும். முதல் விஷயம் நிம்மதி வந்துடும். 2வது ஹராமான வழியில போக மாட்டோம். 2வது ஹராமான வழியில போக மாட்டோம். 3வது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே போவோம். 4வது விஷயம் எந்த அமல்களையும் குறை வைக்க மாட்டோம். அல்லாஹ் ரிஸ்குடைய விடயத்தில் அவன் மீது பரிபூர்ணமாக நம்பிக்கை வைத்தவர்களாக எல்லா நாட்களிலும் பயணிக்கக்கூடிய நன்மைகளாக நன்மையும் நம்மை மக்களையும் மாற்றிடுவானாக.